ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஜனவரி 22ஆம் தேதி படகு கவிழ்ந்து மாயமான மீனவர். 6 நாட்களுக்கு பிறகு வேளாங்கண்ணி கடற்கரையில் சடலமாக மீட்பு. புதுச்சேரியில் வேகமாக செயல்படுத்தப்படும் மக்கள் நலத்திட்டங்கள். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதிப்படுத்தியுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி தர்மாபுரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் தென்னை மரங்கள். அசம்பாவிதங்களை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடலில் மாயமான மீனவரின் உடல் 6 நாட்களுக்கு பிறகு 170 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேளாங்கண்ணியில் கரை ஒதுங்கியுள்ளது. முத்தியால்பேட்டை பகுதி மீனவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விவேக். மீனவரான இவர் தனக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடந்த 22ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் தனது மைத்துனரான கரிகாலனுடன் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றார். வெகு நேரமாகியும் விவேக்கும் கரிகாலனும் கரை திரும்பாத நிலையில் சக மீனவர்கள் கடலோர காவல்படை உதவியுடன் முதலியார்சாவடி கடல் பகுதியிலிருந்து சுமார் 20 மைல் தூரத்தில் விவேக்கின் ஃபைபர் படகு கவிழ்ந்திருந்ததை கண்டறிந்தனர். மீனவர் விவேக் கடலில் நீச்சல் அடித்துக் கொண்டு தத்தளித்தபோது மீனவர்கள் அவரை மீட்டு கரைக்கு அழைத்து வந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் மீனவர் கரிகாலனை தேடும் பணி தொடர்ந்தது. ஏற்கனவே மீனவர்கள் கடலுக்குள் சென்றால் அவர்களை கண்டறிவதற்காக ஜிபிஎஸ் கருவி ஒவ்வொரு மீனவருக்கும் கொடுக்கப்பட்ட நிலையில் கரிகாலன் ஜிபிஎஸ் கருவியை கழுத்தில் மாட்டியிருந்தது விசாரணையில் காவல்துறைக்கு தெரியவந்தது. இதையடுத்து ஜிபிஎஸ் கருவியின் தரவுகளின் அடிப்படையில் கடந்த 6 நாட்களாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த கடலோர காவல்படையினர் மீனவர் கரிகாலனை தேடிய நிலையில் 28ஆம் தேதி காலை வேளாங்கண்ணி கடற்கரையோரத்தில் கரிகாலனின் உடல் ஒதுங்கியுள்ளது. 6 நாட்களாக கடலில் இருந்ததால் அழுகிய நிலையில் உடல் காணப்பட்ட நிலையில் அவர் உடலில் இருந்த தழும்புகளின் அடிப்படையில் கரிகாலன் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவாகும். இந்நிலையில் கடந்த 6 நாட்களாக மீனவரின் உடல் தெற்கு திசையில் சென்று கரை ஒதுங்கியுள்ளது. கரிகாலன் உடலை மீட்டு காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். 2 மீனவர்களில் ஒருவர் பிழைத்த நிலையில் மற்றொருவரும் காப்பாற்றப்படுவார் என அப்பகுதி மீனவ மக்கள் நம்பிய நிலையில் மற்றொரு மீனவரான கரிகாலன் உயிரிழந்துள்ளது முத்தியால்பேட்டை பகுதி மீனவ மக்களை சோகத்திற்காளாக்கியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தி காரணமாக கூட்டணி குறித்து மௌனம் காத்த நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதை உறுதி செய்துள்ளது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு உள்ளது. ஆட்சியின் தொடக்க காலம் முதல் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு இடையே அவ்வப்போது உரசல் ஏற்பட்டது. பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமிக்கு எதிராக சட்டசபையிலும் வெளியிலும் ஆட்சியை விமர்சித்து வந்தனர். சட்டசபையில் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியை ஆதரிக்கும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி அரசு விழாக்களில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தார். மக்கள் நலத்திட்டங்களை உடனுக்குடன் செயல்படுத்த மாநில அந்தஸ்து வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதோடு அதிகாரிகள் அரசின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் கூறி வந்தார். கடந்த 4.5 ஆண்டுகளில் புதுச்சேரி ஆளுநராக தமிழிசை பொறுப்பேற்று ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன், தற்போது கைலாஷ்நாதன் ஆகியோர் இருந்தனர். இதில் சில மாதங்களே இருந்த பொறுப்பு ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் இடையிலான உரசல் இல்லாமல் இருந்தது. புதிய ஆண்டு பிறப்பதற்கு முன்பு கூட முதலமைச்சர் ரங்கசாமி தனது அதிருப்தியை பல இடங்களில் வெளிப்படுத்தினார். மேலும் தன்னை சந்திக்க வந்த
பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன், மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, நித்யானந்த் ராய், துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஆகியோரிடம் தனது ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்தார். கூட்டணியில் நீடிப்பது தொடர்பாக பதிலளிக்காமல் ரங்கசாமி இருந்து வந்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி குறித்து பேசலாம் எனவும் கூறி வந்தார். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தொடருமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் ரங்கசாமி கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்ற தகவல்களும் பரவின. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கட்சி தலைமையிடம் ரங்கசாமியின் கோரிக்கைகளை கூறி நிறைவேற்றி தருவதாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து தற்போது அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் வேகம் எடுத்துள்ளன. பொங்கல் பரிசு, விதவை மகள் திருமண உதவித்தொகை, குடும்பத் தலைவிகளுக்கு மாத உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி உள்கட்டமைப்புகளும் மேம்படுத்தும் பணிகளும் அனைத்து தொகுதியிலும் நடைபெற்று வருகிறது. அரசியல் ரீதியாகவும் சில மாற்றங்கள் மத்திய அரசின் தலையீட்டால் நடைபெற்றுள்ளது. இவையெல்லாம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆதங்கத்தை, அதிருப்தியை தணிய செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் புதுச்சேரிக்கு வரவுள்ளதாகவும், அவர் வருகையின் போது புதுவைக்கான பல வளர்ச்சி திட்டங்கள், கூடுதல் நிதி ஆகியவை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. சமீப காலமாக புதுச்சேரிக்கு மத்திய அரசும் பிரதமர் மோடியும் உறுதுணையாக உள்ளதாக அரசு விழாக்களில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்து வருகிறார். ஆளுநர் கைலாஷ்நாதருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையில் உள்ள உரசலும் முடிவுக்கு வந்துள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் பாராட்டி பேசி வருகின்றனர். இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்வதை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி செய்துள்ளார். புதுச்சேரி தர்மாபுரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த 25ஆம் தேதி முதல் கால யாகசாலையுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. இதையடுத்து மகா கும்பாபிஷேக விழா ஜனவரி 28ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் போத கலச நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டனர். கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக உள்ள தென்னை மரங்களை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் முக்கிய பங்கு வகிப்பது கடற்கரை. கடற்கரைக்கு ஏராளமான உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர், வெளி மாநில சுற்றுலா பயணிகளும் விடுமுறை தினங்களில் வந்து செல்வது வழக்கம். மேலும் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குடும்பத்தினருடன் புதுச்சேரி கடற்கரைக்கு பொழுதுபோக்கிற்காக வந்து செல்கின்றனர். இதேபோல காலை மாலை இரு வேளைகளிலும் பொதுமக்கள் பலரும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள கடற்கரை சாலையை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தென்னை மரம் உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் அழகிற்காக செடிகள் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இவைகள் வெயில் நேரங்களில் பொதுமக்களுக்கு நிழற்குடைகளாகவும் அமைந்துள்ள நிலையில் தற்போது அழகிற்காக வைக்கப்பட்டுள்ள தென்னை மரங்கள் காய்ந்த நிலையில் மட்டைகள் சாய்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாக சாலையின் குறுக்கே அச்சுறுத்தும் விதமாக காணப்படுகிறது. காற்றின் வேகம் அதிகரிக்கும் நேரங்களில் மரங்கள் சாய்ந்து அசம்பாவிதங்களை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி உடனடியாக ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக உள்ள தென்னை மரங்களை அப்புறப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கப்பட்ட காலணி கிழிந்து மன உளைச்சலுக்கு ஆளான வழக்கறிஞரின் புகாரை அடுத்து காலணி தயாரித்த நிறுவனம் பாதிக்கப்பட்டவருக்கு 60,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்திய மாகியைச் சேர்ந்தவர் நிபின்ராஜ். இவர் தனது உறவினரும் வழக்கறிஞருமான சஜ்னாவிற்கு 2024ஆம் ஆண்டு ஆன்லைனில் காலணி ஆர்டர் செய்து பரிசாக வழங்கியுள்ளார். அந்த காலணியை அணிந்து வழக்கறிஞர் சஜ்னா நீதிமன்றத்திற்கு சென்றார். அப்போது காலணி 2ஆக கிழிந்ததால் தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தார். இதில் மன உளைச்சலுக்கு ஆளான சஜ்னா புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
நுகர்வோர் குறைதீர்வு ஆணைய தலைவர் முத்துவேல், உறுப்பினர்கள் கவிதா, ஆறுமுகம் ஆகியோர் இந்த வழக்கை விசாரித்தனர். விசாரணையின் முடிவில் காலணி தயாரித்த நிறுவனம் காலணிக்குரிய தொகை 4547 வட்டியுடன் செலுத்த வேண்டுமென்றும், மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடாக 50,000 ரூபாய், வழக்கு செலவாக 5,000 ரூபாய் வழங்க வேண்டுமென உத்தரவு பிறப்பித்துள்ளது. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் மறைவுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகள்: மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் எதிர்பாராத விதமாக விமான விபத்தில் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனையை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அஜித் பவார் மகாராஷ்டிரா மாநில வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் அயராது உழைத்த ஆளுமையாக அனைவராலும் மதிக்கப்பட்டவர் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், சிறந்த அரசியல் தலைவராகவும் நல்ல நிர்வாகியாகவும் விளங்கிய அவர் மக்களின் மீதான கருணைக்காகவும் பொதுச்சேவையில் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்புக்காகவும் மகாராஷ்டிரா மாநில மக்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்திருப்பார் என்பதில் ஐயமில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், அவரின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பல்வேறு கட்டங்களாக நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக 28ஆம் தேதி லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சித்தன்குடி, வெங்கடேஸ்வரா நகர், தென்றல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, டவா உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் இணைப் பொருளாளர் அயூப் கான், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். யாரும் செய்யல, தொகுதிக்கு நல்லா செய்கிறாரு, கூப்பிட்டா வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இந்த மாதிரி செஞ்சவர். இன்னும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நல்லபடியாக செய்கிறாரு. ஜோ சார் நன்றி. அது மாதிரி பொருள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தொகுதியில் அவங்க நிற்கிறாங்க, எல்லாருக்கும் நல்லது கொடுக்குறாங்க, நல்லது செய்கிறாங்க, ரொம்ப நன்றி. மார்டின் அவர்கள் எங்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிறாரு, அன்னதானம் செய்கிறாங்க, இதுமாரி உதவி பொருட்கள்லாம் நிறைய தராங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் நிற்கிறாரு, அவர் எல்லாருக்குமே நல்லதே செய்கிறாரு. இந்த மிக்சி கொடுக்குறாரு, எங்களுக்கு கரண்ட் அடுப்பு கொடுக்குறாரு, வீட்டுக்கு உண்டான ஜாமான்லாம் தராரு, குடும்ப தலைவர்கள்லாம் எல்லாமே செய்கிறான்னு அறிவிச்சுக்கிறாரு. டெய்லியும் மதிய உணவு போடுறாரு, எங்களுக்கு பசி ஆட்டுறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுச்சேரியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுச்சேரி பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுச்சேரி பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 7 நாட்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கல்வித்துறையில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற சில நாட்களே உள்ள நிலையில் அரசு பள்ளியில் பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மன உளைச்சல் அடைந்துள்ளதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக ஆசிரியர்கள் கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அவர்கள் பணிக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள சாமிநாதன், நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சி தலைமை அனுமதி பெற்று போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். அரியாங்குப்பம் காளந்தோட்டம் முருகர் கோவிலில் நடைபெற்ற தை மாத கிருத்திகை சிறப்பு பூஜையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் காளந்தோட்டம் முருகர் கோவிலில் நடைபெற்ற தை மாத கிருத்திகை விழாவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக சுவாமி தரிசனம் செய்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு கோவில் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜீவா, ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் குடியரசு தின விழாவையொட்டி குழந்தைகளுக்காக நடத்தப்பட்ட பேஷன் ஷோவில் தினத்தந்தி நாளிதழை ஆடையாக அணிந்து வந்த பாகூரைச் சேர்ந்த பள்ளி மாணவி முதல் பரிசை வென்றார்.
குடியரசு தின விழாவை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பாண்டி மெரினா கடற்கரையில் தனியார் நிறுவனம் சார்பில் குழந்தைகளுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகாவைச் சேர்ந்த ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிகழ்ச்சியில் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என்ற தலைப்பில் புதுச்சேரி மாநிலம் பாகூரைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவி பியோனா கலந்து கொண்டார். அவர் தினத்தந்தி நாளிதழை சேலையாக அணிந்து வந்தது பார்வையாளர்களை மேலும் உற்சாகப்படுத்தியது. போட்டி நடைபெற்ற 3 மணி நேரமும் சிறுமி அதே உடையுடன் வலம் வந்தார். இறுதியில் மாணவி பியோனா போட்டியில் முதல் பரிசை வென்றார். வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என்ற தலைப்பில் போட்டி என்று வந்தவுடன் நாள்தோறும் தமிழ் வளர்க்கும் தினத்தந்தி நாளிதழை ஆடையாக அணிந்து போட்டியில் மகளை கலந்து கொள்ள செய்ததாக பியோனாவின் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் தெரிவித்தனர். மேலும் தங்களின் குழந்தைக்கு முதல் பரிசு கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் கூறினர். புதுச்சேரி வள்ளலார் சாலையில் வீக்கர் மல்டி ஸ்பெஷாலிட்டி பெட் கிளினிக்கை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வீக்கர் மல்டி ஸ்பெஷாலிட்டி பெட் கிளினிக்கை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, இணை பொருளாளர் அயூப்கான், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,140 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.